வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க போறது சிலுவை பாதை பற்றி தான். நாம பல ஆலயங்களில் சுவர் ஓரமாக 14 காட்சிகள் இருக்கும் மாதிரி பார்த்திருப்போம் இல்லையா? அதுதான் சிலுவை பாதை. ஆனால் இந்த சிலுவை பாதை எப்படி ஆரம்பிச்சது? ஏன் 14 நிலைகள் இருக்கிறது? அது என்ன தெரியுமா? இப்போ அதை சுருக்கமாக பார்ப்போம் வாங்க. சிலுவை பாதை என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையை நோக்கி நடந்த பாடுகளின் முக்கிய நிகழ்வுகளை காட்சியாக காட்டும் ஒரு பக்தி வழிபாடு. இந்த காட்சி கற்கள், மரம், உலோகம் அல்லது ஓவியங்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பெரும்பாலான ஆலயங்களில் இந்த சிலுவை பாதை காட்சிகள் சுவர்களில் சமமான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருக்கும். சில இடங்களில் ஆலயத்திற்கு செல்லும் பாதையிலும் அல்லது திரியாத்திரை தலங்களிலும் வெளிப்புறமாக அமைக்கப்பட்டிருக்கும். 17ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு இந்த சிலுவை பாதை காட்சிகள் மக்களிடம் பரவலாக பயன்படுத்தப்பட்டதற்கான அதிகமான சான்றுகள் இல்லை. ஆனால் பின்னர் கத்தோலிக்க திருச்சபை இதனை ஒரு முக்கிய பக்தி முயற்சியாக அங்கீகரித்தது. இன்று சிலுவை பாதை 14 நிலைகள் கொண்டதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சிலுவை பாதையின் 14 நிலைகள். 1. கிறிஸ்து மரணத்திற்கு தீர்ப்பளிக்கப்படுதல். 2. கிறிஸ்துவுக்கு சிலுவை சுமத்தப்படுதல். 3. முதல் முறை விழுதல். 4. தாயார் மரியாவை சந்தித்தல். 5. சீமான் சிலுவையை சுமக்க உதவுதல். 6. வேரோனிகா இயேசுவின் முகத்தை துடைத்தல். 7. இரண்டாம் முறை விழுதல். 8. எருசலம் பெண்களை சந்தித்தல். 9. மூன்றாம் முறை விழுதல். 10. ஆடைகள் களையப்படுதல். 11. சிலுவையில் அறைத்தல். 12. சிலுவையில் மரணம். 13. உடல் சிலுவையில் இருந்து இறக்கப்படுதல். 14. கல்லறையில் அடக்கம். சில இடங்களில் இதற்கு கூடுதலாக இயேசுவின் உயிர்ப்பு காட்சியும் சேர்க்கப்படுகிறது. சிலுவை பாதை என்பது ஒரு காட்சி பயணம் மட்டும் இல்லை, அது இயேசுவின் தியாகத்தை நினைவு கூர்ந்து நம் வாழ்க்கையை சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். ஆமீன்.